இல்ல சார், நான் குமார கொலை பண்ணல. காயத்ரிய குமார் கடத்தினதும் ஏற்காட்டுல வச்சிருந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காகத்தான் சூர்யா அங்க கிளம்பி போனாரு. குமார கொலை பண்ணது சூர்யா. கொலைய மறைச்சு தப்பிச்சு போய் போலீஸுக்கு பயந்து பதுங்கி இருந்திருக்காரு. உண்டா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஆமாங்க ஐயா. அவர் என் அக்காவை ஏற்காடுக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சதும் எப்படியாச்சும் அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டாவது எங்க அக்காவை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். சார், காயத்ரி என்னோட ஃப்ரெண்டு. அவ ஒன்னும் போலீஸ் தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இல்ல. அவ மேல எந்த சார்ஜுமே இல்ல. யுவர் ஆனர், சூர்யா இந்த ரேணுகாவோட எஸ்டேட்ல மேனேஜரா பொறுப்பெடுத்துக்கிட்டு போனதும் குமார் செத்து போய் அதன் தொடர்ச்சியா கௌரி சூர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அன்எக்ஸ்பெக்டட் கோஇன்சிடென்ஸ். உங்களை குமார் கடத்திக்கிட்டு போகும்போது உங்களை காப்பாத்த உங்க ஹஸ்பண்ட் வந்தாரா? ஐ மீன், செத்தாலும் தப்பில்லைங்கிற வெறுப்பு சூர்யாவுக்கு அந்த நிமிஷம் வந்திருக்கு. அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். பழி வாங்கிட்டாத்த என் சூர்யாவை நிரந்தரமா உள்ள தடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். இல்ல சார், குமார் சாகவே இல்லைன்னு சொல்றேன். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் காயத்ரி இல்ல. இந்த பொண்ணு இந்த பக்கம் பாத்தீங்களா? மாமா ஊட்டோனா நீ சாப்பிடுவியா என்ன? அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். I'm extremely sorry, Gayatri. I love you. I love you. I love you. போதும் காயத்ரி, நீ புரியாம பேசாத. இவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் இன்னைக்கு நெட்டநட் ரோட்ல வந்து நின்ட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஏமாலியா இருக்க விரும்பல. சொல்லி வை. மாப்பிள்ளை வீட்டுக்கு வர நேரத்துல நாம அங்க இருக்கிறது சுப்புக்கு சேஃப். ஒரு நிமிஷம் இருங்க. ஜிப்பாவை தேசிய ஓடை ஆக்கினா ஜேபிடிக்காரனுக்கு நல்லதுன்னு பாங்க. நீ சொல்றது அந்த மாதிரில இருக்கு. ஆமாண்டி, நான் தான் தகப்பேன். என்ன வச்சு விதியோட சேர்ந்து இவங்க ஆடின ஆட்டத்துக்கு நானும் பலிகாடா. இதெல்லாம் விட்டு கொடுக்கிற உறவாங்க. ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டா. அவ கர்ப்பத்தை நினைச்சா சேத்து புழு மாதிரி இருக்குன்னு சொன்ன பாரு. ஆனா தான் திங்கிற சோத்துக்கு மேல, கும்பிடுற சாமிக்கு மேல, விடுற மூச்சுக்கு மேல அந்த குழந்தைய தாண்டா அவ பெருசா நினைக்கிறாள். என்ன பொது மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா என் கால் வராம வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குமே. இப்ப எது கால் பண்ண? ரேணுகா கையெழுத்து போட்டாலே அந்த நோட்ட சொன்ன. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் கண்ணால என் புருஷன் மயக்கம் போட்டு துடிச்சு விழுந்ததை நான் பார்த்தேன். சரி காயத்ரி, அதான் டாக்டர் இவருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்ப உங்க லைஃப் கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கு சொல்றேன்னா, உங்க ஹஸ்பண்டுக்கு நிஜமாவே இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்குங்க. சூர்யா, நான் அவசியம் போகணுமா சூர்யா? இங்க இருந்தா இல்ல என் வாழ்க்கையில இருந்து மாப்பிள்ளையோட ஒத்து போற வழிய பாரு. இப்படி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி எல்லாருக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான்.